என்கிட்ட 2 பெரிய கார் இருக்குங்க. அது போக 5-6 டூ வீலர் இருக்கு. நான் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள தான் நிறுத்துவேன். அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வீடு இருந்தா சொல்லுப்பா தம்பின்னு கேட்குற நம்ம சொந்தங்களுக்கு இந்த வீட்டை நான் டெடிகேட் பண்றேன். இந்த வீட்டில் 2 பெரிய கார் இல்லைங்க, 2 பெரிய ராலி கூட நிறுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க 2 பெரிய கார் நிறுத்தலாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டூ வீலர் நிறுத்தலாம். அது போக அந்த சந்து இருக்கு பார்த்தீங்களா, நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் நம்ம நிறைய டூ வீலர் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு தான் இருக்குது. ஒரு சேஃபான செக்யூரான ஏரியா கூட. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃபான ஏரியான்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீட்டோட பிளானை பற்றி சொல்லிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 சதுரடியில் கட்டின ஒரு அழகான 3 BHK வீடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிட்டோட் இருக்குது, சிட்டோட்டை தாண்டி ஃபோயர் இருக்குது, லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க, 3 வசதியான பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி 3 டாய்லெட் கம் பாத்ரூம் இந்த வீட்டில் இருக்குங்க. வீட்டை சுற்றியும் முக்கியமாக செட்பேக் ஏரியா இருக்குது. இந்த வீட்டை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் நம்ம வழக்கம் போல் வீடியோக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சொந்தங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டை பற்றின ஒப்பீனியனும் கமெண்ட்டில் டைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த அழகான வீட்டை தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டை 36 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் உள்ள 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1700 சதுரடியில் வசதியான 3 BHK வீடாக பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனை காம்பவுண்ட் வால் ஃப்ரண்ட் வாலுக்கு செம்மையாக ரெடி பண்ணி அதுக்கு யூனிக்கான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கை கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஃபோல்டபிள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது இப்போ நம்ம பார்க்குறது 22க்கு 25ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான கார் பார்க்கிங். 2 பெரிய காரையும் நிறைய டூ வீலரையும் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸை ரெடி பண்ணி பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் கேபிலிட்டி பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி வாலுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொறுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே சூப்பரான சிட்டவுட் ஸ்பேஸ் வழியா வீட்டோட மெயின் டோருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி சிட்டவுட்டோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் முழுக்க தேக்கு மரத்திலேயே ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது இப்போ நம்ம பார்க்கறது ஃபோயர் ஏரியாவோட ரைட் சைடில் வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஏரியாவை பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட லிவிங் ஏரியாவோட அளவு 16க்கு 16 ஸ்கொயரான வசதியான லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி வீடு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய ஜன்னல் இருக்குது. ஒன் சைட் வாலுக்கு டார்க்கான கலரில் பெயிண்ட் பண்ணி அந்த வால்லையே மல்டிமீடியா டிவி யூனிட்டையும் மாடர்னாக கொடுத்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செம்மையான மல்டிமீடியா டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டில் நம்ம லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்க போகிறோம். பெட்ரூமோட டோருக்கு சூப்பரான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை சிம்பிளான டிசைனோட மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16ங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 3 பேனல் டைப்பில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும் பெரிய RCC லாஃப்டும் ரெடி பண்ணி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு அழகான டிசைன் உள்ள மாதிரியான PVC டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸை உட்டன் லுக்கில் லே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வால் டைல்ஸை கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன். ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி 10க்கு 16ங்கிற அளவோட வசதியாக கொடுத்துருக்காங்க. மற்ற ரூமில் பார்த்த மாதிரியே டைனிங் கம் கிச்சன்லையும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்களை அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது டைனிங்கான ஸ்பேஸ். டைனிங்கான ஸ்பேஸில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. டைனிங் அடுத்து நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸில் சர்விங் ஸ்பேஸோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கிரானைட் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் பொறுத்திருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என பிச் டைப் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர் காம்பினேஷன்லையும் ஃபினிஷிங்லையும் நிறைய பேசினட் இருக்குது.
இது போக டால் யூனிட், வால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்னு கொடுத்து கிச்சன் கம் டைனிங்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் உருவாக்கி சூப்பரான ஒரு டைனிங் கம் கிச்சனை வடிவமைச்சிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்லேயே வடக்கு பக்கம் வீட்டோட 2வது பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் 10க்கு 10 அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ், ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கிறது வீட்டோட மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஃபோயரோட லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா இருக்கு. இதோட அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூம்ல நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ள 6க்கு 6ங்கிற அளவுல ஒரு வசதியான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் லே பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைல இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ரைட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியாலேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், துணி துவைக்கிறதுக்கான மேடையோட அமைஞ்சிருக்கு. செட்பேக் ஏரியாவோட கடைசியில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பேஸில் வீட்டோட டெரஸ் போறதுக்கான ஸ்டேர்கேஸையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்லேயே வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 5க்கு 6. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் லே பண்ணி இந்தியன் ஸ்டைல இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெரிய கார், நிறைய டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு வசதியான பார்க்கிங் ஸ்பேஸோடையும் 5 சென்ட் லேண்ட் ஏரியால வசதியான பிளானிங்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல காரமடையில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கொடலா சேர்த்து 76 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வசதியான வீட்டோட திரும்ப வர அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவா.